ஆமென். நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். உபாகமம் 3:31 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். யோசுவாக்கு கொடுத்த அதே காரியங்களை எங்களுக்கும் கர்த்தர் தருகின்றார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னதாக போகிறவராக இருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் யோசுவா 3:4, ஏசாயா 9, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கும். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு ஒருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நாளை சகோதரன் மகேந்திரன் ஐயாவும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணியும் இணைந்து செய்வார்கள். இரவு நேரம் நித்திய வெளிச்ச நேரம் 7 மணி முதல் 10 மணி வரை. எல்லாவற்றிலும் இணையுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இணைய முடியாதவர்கள் நீங்கள் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். அதே வேளையிலே நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்பையும் பாடல்கள் புதிய பாடல்களோடு வழி நடத்துவார்கள். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கவங்களை வாழ்த்துகிறோம். மீதியாக இணைய போகிறவர்களையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமாம். நேற்றைய நாளே சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்தினார்கள். இரவுகளில் எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் இணைந்து கனடா ரிவைவல் ப்ரேயரில் இணைந்திருந்தார். அந்த காரியங்களை நாங்கள் உங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், வழி நடத்துங்கள். எப்படி நேற்றைய நாள் செய்தி இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நெகேமியாவை போல நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சௌரி ஜானட் கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மீதியான இணைந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கூடாக ஊழியருக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு தந்த அந்த 14 குறிப்புகளையும் நீங்கள் நினைவு கொண்டு உங்களுடைய பகுதியை நீங்கள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். உங்களுக்கு மாலை வணக்கங்களுக்கு ஒரு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உன்ன உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து அதே வழியிலே சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு தந்த அதே நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. ஆமென். சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியனா குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் கோத்திர பிதாக்களை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். வேதத்திலே அங்கு கோத்திர பிதாக்களின் பட்டிருக்கிறது காணக்கூடியதாய் இருக்கிறது.
அந்த காலத்திலேயோ அல்லது அந்த நேரத்திலேயோ என்ன காரியம் நடைபெற்றதோ அப்படியே அந்த இஸ்ரவேலர்கள் பேரின் அர்த்தத்தை வைப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் முற்பிதாக்களின் வரிசையிலே ஆபிராம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆபிராம் கிறிஸ்தவ விசுவாச தந்தையாயும் தேவனுடைய அழைப்பு ஏற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அங்கு புறப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய மகன் ஈசாக்கு 2வது வருகிறார். ஆபிராமின் மகன் தேவனின் வாக்குறுதியின்படி அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு கற்றுத் தருகிறது. பாருங்கள், ஈசாக்கின் மகன் அங்கு இவரது பெயர் யாக்கோபு. இவர் பிறந்த போது தன் அண்ணனின் குதிக்காலை பிடித்து கொண்டு வந்தவர். இவரின் பெயரின் அர்த்தம் எத்தன் அல்லது சூழ்ச்சிக்காரன் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அண்ணனின் ஆசீர்வாதத்தை வஞ்சகமாக பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் அங்கு ஆதியாகமம் 32:28 இவர் தேவனுடைய தூதனோடு போராடி வென்றதினால் இஸ்ரவேல் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டது. ஏனென்றால் யாக்கோபு என்ற ஏஸ்தன் அந்த இடத்திலே மரித்து அங்கு இஸ்ரவேல் என்ற பெயருக்குரிய ஆசீர்வாதமாய் அவர் மாறுகிறதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சுபாவம் மாற்றப்பட்டது. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை யாக்கோவினிடம் உறுதி செய்யப்பட்டதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் வல்லமுள்ள தேவன், எபிரேயத்திலே எல்சடாய் என்று சொல்லப்படுகிறது காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவை இருளையும் சத்துருவின் அடிமைத்தனத்தை மேற்கொள்ள தேவன் சர்வ வல்லவர் என நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திர பிதாக்களாய் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே யார் மீது தகப்பன் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது என்றால் யோசேப்பின் மேல்தான். யோசேப்பு யாக்கோவின் செல்ல மகன், மிகவும் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் விடும் பிள்ளைகளை கூட தகப்பனிடத்திலே சொல்லி கொடுப்பான். அதனால் சகோதரர்கள் யோசேப்பை அடிமைக்கு போடுகிறார்கள். பாருங்கள், யோசேப்பிலேதான் இந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் இருந்தது. அந்த அபிஷேகம் அந்த இஸ்ரவேல் என்று அந்த பேர் மாற்றத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளையா இந்த யோசேப்பு இருந்தது. அதை அவர்கள் அங்கு சகோதரர்கள் அடிமையாய் விற்று போட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது பாலங்குழியிலே தள்ளினார்கள், 2வது அதை தூக்கி அங்கு அவர்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்திலே அவரை விற்று போட்டார்கள். அவர் அங்கு இஸ்ரவேல் எகிப்து தேசத்துக்கு போகிறார், அவரோடு கூட ஆண்டவரும் போகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யார் மேலே இந்த அபிஷேகம் இருக்குதோ, அந்த ஆசீர்வாதம் இருக்குதோ, அவர் மேலே எப்பவும் ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்பு கனிதரன் திராட்சை செடி 4வது தலைமுறையிலே வருகிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஏனென்றால் மூன்றாம் தலைமுறையை 4ஆம் தலைமுறையை 3ஆம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், 4ஆம் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ சில 7:10 தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உத்திரத்தில் இருந்தும் அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையின் ஞானத்தையும் அருளினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோசேப்போடு எகிப்து தேசத்துக்கு அவனுடைய ஆசீர்வாதமும் கடந்து செல்லுகிறது. அங்கு எகிப்து தேசத்திலே அவன் போகிற நாட்டிலே ஆசீர்வாதம், அவன் போகிற இருந்த வீட்டிலே ஆசீர்வாதம் அங்கு வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் அவன் அதிகாரியாகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அவனை எந்த மனுஷனிடத்திலே ஆசீர்வாதம் இருக்குது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் நடப்பிப்பார் சில காரியங்களை என்று நாங்கள் கண்ணோக்கமாய் இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் கண்ணோக்கமாய் இருந்து பெருகம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அந்த இடத்திலே அவன் அநேக உபத்திரப்பட்டாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அங்கு பிழைப்புக்காக எகிப்து தேசத்திலே பஞ்சம், அந்த கானான் தேசத்திலும் எகிப்து தேசத்திலும் பஞ்சம் உண்டாகிறது.
அதனால் யாக்கோபு அங்கு தன்னுடைய பிள்ளைகளை அங்கு அனுப்புகிறார். அதிலே அங்கு யோசேப்பு தெரிய வருகிறது. அங்கு அதனால் அவனுடைய ஆசீர்வாதம் அங்கு இங்கே இருந்து அங்கு எகிப்து தேசத்துக்கு போகிறார். கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். அவர்களிடத்திலே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் இந்த அன்று அந்த எகிப்து தேசத்திலே கையேந்தி நிற்க வேண்டியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் யோசேப்பை அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளையை அடிமைத்தனமாய் விற்று விட்டபடியா. ஆகவே இன்றைக்கும் அந்த அடிமைத்தனங்கள் சபைகளிலேயோ சில ஏனென்றால் அடிமைப்படுத்துகிறவர்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்று இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு சபைகள்ல சரி எந்த இடத்திலும் நாங்கள் யாரையாவது அடிமைப்படுத்துவோமாய் இருந்தால் ஆக்கின தீர்ப்புக்கு நாங்கள் தப்ப முடியாது என்பதை நாங்கள் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் யோசேப்பின் மேல இருந்த கர்த்தர் மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலும் இருப்பார். அதனாலே நாங்கள் அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து யாரையும் நாங்கள் அடிமைப்படுத்தி கூடாதபடி எங்களையும் மற்றவர்கள் அடிமைப்படுத்த நாங்கள் விடக்கூடாது. போன கிழமையில கூட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒரு காரியம் வந்தது. அப்பொழுது நான் நேரடியா சொன்னேன், நீங்க பொய்யின் ஆவி, தாறுமாறு ஆவி உங்களிடத்திலே இருக்கிறது என்று நான் யாருக்கு மேல போதகருக்கு சொன்னேன். உங்கள்கிட்ட இருக்கிறது, இதனால் இந்த சபையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னேன். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார்கள். என்னோடு உனக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாது என்பதை என்னுடைய பள்ளிய அங்கு ஊரில இருக்கிற அந்த பள்ளிய ஒரு ஆக்கள் மூலம் தாங்கள் அறிந்து கொண்டதாக சொன்னார்கள். பிறகு நாங்கள் வந்து விட்டோம், டெலிபோன் அடித்து எங்களுக்கு அப்படி கதைத்தார்கள். பாருங்கள், ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது, யாரிடத்திலே இருக்கிறது, எப்படி இருக்கிறது. அங்கு சொல்லும் போதும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லாவிட்டால் அது நம்முடைய பொறுப்பில்லை. நாங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை நாங்க சொல்லி வர வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் போதகர் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கண்டு அடிமைப்படுத்தினா ஆக்கின தீர்ப்பு என்பதை நாங்கள் வடிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாளே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்க ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து அவர் நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த தேவ அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கக்கூடியவர்களாயும் அந்த ஈசாக்கு எப்படியாய் வாக்குறுதியிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மகனாய் பிறந்தார் என்றும், அங்கு யாக்கோபு எப்படியாய் அவருடைய பேர் மாற்றப்பட்டு, அதாவது பழைய மனிதன் மரித்து எப்படியாய் உயிர்த்து எழுந்தார் என்பதையும், அங்கு யோசேப்பு கனிதரின் திராட்சை செடியாய் இருந்தது போல இன்றைய நாட்களில் சபைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே மாற்றங்கள் இல்லாவிட்டால் நாங்க ஒரு நாளும் மாற்றங்களை காண முடியாது. பாருங்கள், இப்பொழுது இந்த யூரோப்ப தேசங்கள்ல எழுப்புதல் நடந்து கொண்டு வருகிறது. வாலிபர்கள் எழும்பி நிற்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. எத்தனையோ வெளியரங்கங்கள்ல கூட்டங்களை நடத்துகிறார்கள். அநேகர் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை அங்கு பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். ஆகவே இன்றைய நாட்களில் நாங்கள் எங்கள் திருச்சபை, எங்கள் மக்கள் தேவ அழைப்புக்கு ஏற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யணும் என்று பாஸ்டர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி நாட்களில உம்முடைய சித்தம் இந்த பூமியில நடப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் எல்லாரையும் அழைத்திருக்கிறீர். ஆனால் சிலரை நீர் பெரிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறீர். ஆனாலும் நீர் அந்த அழைப்பில்ல, நாங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்க, நாங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய அழைப்பை நோக்கிய பாதையில வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தானோ,
பலர் அடிமைப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்த யோசேப்பை நீர் உயர்த்தினீரே. தரிசனத்தை கொடுத்தவர் நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக அந்த யோசேப்பை கூடாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றினீரே. அதே போல ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அந்த அழைப்பில நிலைத்திருக்க, யாராவது அடிமைப்படுத்தினால் ஆண்டவரே தாழ்மையாக பொறுமையாக இருந்து தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே நீர் ஏற்ற காலத்தில ஏற்ற நேரத்தில அடிமைத்தனத்தில வாழ்த்த போது நீர் கூட இருக்கிற தேவன். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி ஒரு நாள் பெரிய காரியங்கள் நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த அழைப்பில ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் மற்றவர்களை பற்றி தகாத எண்ணங்கள் எங்களுடைய வாய்களில சிந்தனைகளில வராதபடி எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் காத்துக் கொள்வீராக. உமக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் மாற்றுவீராக. அன்று பார்வோனின் அடிமைத்தனம் இருந்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பல்கி பெருக செய்தீரே, தயவை காண்பித்தீரே. அதே போல இந்த ஊழியங்களில் நடைபெறுகிற இந்த அடிமைத்தனங்களை நீக்கி அந்த சபைகளை மக்களை பல்கி பெருக உடைய அபிஷேகத்தினால இந்த கடைசி காலத்தில யூரோப்பில ஒரு எழுப்புதலை போல, அமெரிக்கா தேசத்தில ஒரு எழுப்புதலை போல ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய எழுப்புதல் பரவி அந்த தேசங்கள் எல்லாம் இயேசுவை அறிகிற அறிவை அடைய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளில மாற்றம் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல ஒரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அந்த இயேசுவை போல அபிஷேகத்துல நிறைந்து ஊழியம் செய்கிறவர்களாக மாம்சத்துல செயற்படாதபடிக்கு ஆவியில ஜீவனோடும் சமாதானத்தோடும் அந்த ஊழியங்களை செய்து ஓடி முடிக்க இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்வீராக. பேர்கள் மாற்றப்பட்டு ஆபிரகமாக மாற்றப்பட்டு அவனை ஆசீர்வதித்தீரே. சாராளை சாராயாக மாற்றி ஆசீர்வதித்தீரே. பேர் மாற்றப்படும் இடங்களில மாற்றி எத்தனை இஸ்ரவேலாக மாற்றினீரே. யாக்கோபை அதே போல பேர் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீரேற்ற பெயர்களை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் விசுவாசிகளோடும் பழைய பாவ சுபாவம் அகன்று புதிய சுவாசம், ஆசீர்வாதத்தின் சுவாசம், உம்முடைய இயேசுவை போன்ற சுவாசத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள உமக்கு பிரியமாக ஒரு ஊழியக்காரரும் விசுவாசிகளின் நடக்க கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உமக்கு பின்னும் பிரியமாக வாழ இன்னும் உம்முடைய ஊழியங்கள் ஒரு எழுப்புதலை இந்த ரேடியோவுடாக ஒரு தேசத்தில் உள்ள மக்களும் அந்த எழுப்புதல்களை இணைந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கொடுத்த ஞானத்திற்காக, அந்த தீர்க்க தரிசனத்திற்காக, தாளந்துகளுக்காக தொடர்ந்து ஜெனன் சிஸ்டரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து அந்த எழுப்புதல்களில பிள்ளைகள் பங்கு பெற கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தில் இடத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசு தேவனுக்கு பிரியமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளும் மாற நீர் கிருபை செய்வீராக. இந்த எழுப்புதல் உங்க பிரியமான எழுப்புதலாக 5 கண்டங்களிலே வருகிற எழுப்புதல்களாக மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான வைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீன் எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உயர்த்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
பாவாட்டனத்திலும் அங்கு சத்ருவின் அடிமைத்தனத்திலும் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட விடுவிக்கப்பட சத்தியம் அவர்களுக்குள்ளே காதுகள் வழியாக இருதயங்கள் சிந்தையிலே ஆளுக செய்யப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் புதிதான கிருபைகளோட எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா எபனேசரே இதுவரையும் உதவி செய்தீர் ஐயா. இனிமேலும் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த பாவத்தில் சூழ்ந்து இந்த பாவத்தில் நுழைந்து கொண்டிருக்கிற இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, உங்களுடைய தெய்வ அன்பை அவர்களுக்கு ஊற்றி அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒரு தேவ பயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே அவங்களுடைய கண்களை திறந்து அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அப்பா உலகத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே அப்பா, உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால இந்த உள்ளங்களை கழுவி அவர்களுக்கு அப்பா உங்களுக்கென்று பாய்ந்து வாழ்ற மக்களாக ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சபைகளில் ஆண்டவரே அப்பா அன்பு குறைந்து போகாத வண்ணமாக எல்லா மக்களும் எல்லா உலகமெங்கும் இருக்கும் சபையில் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்ஸ் கூறியபடி அந்த லண்டன்ல எவ்வளவு அந்த மிஷனரிஸ் எல்லாம் போயிட்டு ரோட்ல இருந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து ஜெபித்து ஆத்துமாக்கள் வந்து சேர்றார்கள். அழிந்து போன ஆத்துமாக்கள், யங் அடல்ட்ஸ், யங் டீனேஜர்ஸ் யாவரும் வந்து சேர்ந்து கொள்றார்கள். அதுபடி ஆண்டவர் ஒரு பெரிதான அன்பை இலங்கை தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, ஜெர்மன் தேசத்துல அப்பா எல்லா நார்வே எல்லா இடங்களும் ஆண்டவரே உங்களோட ஆவியை இந்த கடைசி காலத்துல ஊற்றும்படியாக ஜெபிக்கிற மிஷனரி ஊழியர்கள் மேலும் ஊழியர்கள் பெறுவதற்கு ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்தர் உங்களுடைய குரல்களை கேட்டதற்கு அவங்களோட கண்களை அவங்களோட செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் குரல்களை கேட்டு இன்று மறுவாழ்வு வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா பாவிகளுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து இந்த சபைகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு வாக்குவாதம் இல்லாத வண்ணமாக அப்பா நீங்க அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களை நீங்க பரிசுத்தர் என்று கூறி அப்பா பாவிகளை ரட்சித்த தகப்பனே நீங்க எங்களை ரட்சித்தீங்க. அது மட்டும் இல்லாண்டவரே நாங்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு வாழ்வதற்கும் பரிசுத்தமான ஆவியின் மூலமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு யாவரே நீங்க அழைத்தீங்க. உலகத்துல அப்பா இயேசு எங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக அந்த பாவங்களை மன்னிக்க செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா மக்களுக்குள்ள எந்தெந்த விதத்துல மக்களுக்குள்ள அப்பா அவர்கள் குறை குற்றங்களை மன்னித்து அவர்கள் அப்பா இன்னும் அதிகமாக உங்களில் வருவதற்கு ஜபிக்கிறேன் ஆண்டவர். இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்கள் அனைத்து வந்த உங்களோட சித்தத்தின்படி செய்ய தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம். மன உருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா நாங்க அறிந்து மரியாதை செய்த அப்பா குற்றம் குறைகளை மன்னித்து இன்னும் அதிகமாக நாங்க இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் உலகம் எங்கும் அப்பா நீங்க பரிசுத்தரா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கி இந்த கடைசி காலத்துல உங்களோட ஆதி அன்பை அனுப்பி ஆண்டவரே அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சித்தம் உண்டு சுத்தமாக என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா மனதிருக்க முடியவரே உங்களோட மனதிற்கம் தயவையும் கொடுத்து யாவருக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியத்துக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. இன்னும் அதிகமான ஊழியர்காரரை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர் உங்களோட வார்த்தையில சங்கம் வானொலி மூலமாக அநேகர் அறிந்து கொள்வதற்கு புதிதான ஊழியர்காரர்களையும் அப்பா வழி தப்பி அழிந்து இருக்கிற ஊழியர்காரர்களையும் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறான். அவர்கள் இரத்த கோட்டைகளை வச்சுக்கொள்ளுங்க. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புகளுக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்த ஊழியக்காரர்களை உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து தினமும் ஆண்டவரே ஒரு புதிதான கிருபையினால முடிசூட்டி ஆண்டவரே நீங்க அப்ப உங்களுடைய அன்புக்குள்ள படியாக ஜெபிக்கிற
வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது, அவர்களுக்குரியது என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அதிகமாக ஒவ்வொருவர்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுதா. சிஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நயோமி, பாஸ்டர் ஆண்டன் ராசனாய், அதுல ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்தீங்க. அந்த அபிஷேகம் குறையாத வண்ணமாக அவர்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. சிங்கம் போல பிசாசானான் வந்தாலும் ஆண்டவரே, உங்களோட அபிஷேகம் எங்களுக்கு தங்கி இருக்கும் பொழுது அது எங்களை அணுகாது ஆண்டவரே. ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு உங்களோட வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க. இப்பொழுது நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அங்கு யோசேப்பு போத்திபால் வீட்டிலே அடிமைப்பட்டார், உபத்திரப்பட்டார். ஆகவே இப்படியா இன்றைய நாட்கள்ல எந்த தேசத்திலயோ இந்த மக்கள்லயோ அடிமைப்பட்டு உபத்திரப்பட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் விடுதலையாக்கப்பட, இவர்கள் தேவனால் ரட்சிப்பை கண்டுகொள்ள, தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கிருபையின் தேவனே, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான ஜனங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமைத்தனத்திலே இருக்கிறதான கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக இடங்களிலே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இனத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா, இன்னும் அநேக காரியங்களுக்கு ஒவ்வொருவரும் அடிமைத்தன வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கான சுதந்திரம் கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அப்படியாய் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒரு தேசங்களிலே கர்த்தாவே, அப்பா, கிறிஸ்தவர்கள் அடிமைத்தனமாய் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அப்படியான பிள்ளைகளை தேவன் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். இப்படியான தேசங்களை எல்லாம் தேவன் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அடிமைத்தனத்தில் இருக்காத படிக்கு கர்த்தாவே, ஒவ்வொருவரும் சுதந்திரமாய் கர்த்தாவே அப்பா இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடிமை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ சபைகளிலே கூட கர்த்தாவே பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, நீங்க ஒன்றுக்குமே உதவ மாட்டீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேரை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே ஒவ்வொருவரும் வரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு கர்த்தாவை விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, யாருமே கைவிடப்படாதபடிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்த போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசுத்த ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ
அடிமைத்தனங்களிலே இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இடத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. நன்றி ராஜாவே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாராவது வியாதியோடு இருப்பார்களானால் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம், விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளிலும் சோதனைகளிலும் சிறை வாழ்விலும் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பான பரலோக பிதாவே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே தந்தையேப்பா. இம்மட்டு நேரம் அப்பா நீங்க உண்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. தந்தையே ஒரு விஷயப்பா, என்னை உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவி சுத்தி அறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா இப்படியான மனிதர்கள் அப்பா எங்கெங்கே எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவனப்பா. தந்தையப்பா இவர்களை நீங்கள் சந்திங்கப்பா. தந்தையப்பா உண்மையான மனிதர்கள் வெளியிலையும் அப்பா தகப்பனேப்பா, அப்பாவிகள் உள்ளுக்குள்ளையும் அப்பா தந்தையப்பா வதைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்க தந்தையப்பா. தந்தையேப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. இவர்களுக்கு நீங்க தானப்பா அப்பா, உங்கள் ஒருவராலே மாத்திரம்தானப்பா தகப்பனே நீதி வழங்க முடியும் அப்பா. பிதாவே அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையேப்பா நீங்கள் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் உங்களின் மைக் ஆஃப்ல இருக்கு. ஆமாப்பா தகப்பனே அப்பா, சிறைச்சாலைகள்ல அப்பா வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உண்மையாக குற்றம் செய்தவர்கள் வெளியிலே அப்பா சுதந்திரமாய் திரிகிறார்கள் அப்பா. ஒரு குற்றமுமே செய்யாமல் அப்பா கண்ணால் பார்த்தது பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லி அப்பா அவர்களை அப்பா தகப்பனே கொன்று போயப்பா உணவில்லாமல் அப்பா அவர்களை செய்யாத சித்திரவதைகள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் சந்திங்கப்பா. பிதாவே அப்பா ஒரு பாவமும் செய்யாத என் தந்தையே அப்படி வைத்து இந்த மனிதர்கள் அப்பா ஆண்டவரே மனிதர்கள் அப்பா வதைத்து கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் சந்திங்க என் தந்தையப்பா. தகப்பனே அப்பா நீங்கள் சந்தித்து எல்லா பாவ கட்டுக்கள்ல இருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே அப்பாவிகளே அப்பா நீங்கள் விடுதலையாக்குங்கப்பா. தகப்பனே அப்பா சீலாவும் பவுலும் அப்பா எவிக்கும் போது சிறை கதவுகள் அப்பா உடைபட்டது போல அப்பா தந்தையே அதே போல அப்பா எவிக்கிற எவங்களுக்காக சிறைச்சாலைகள் கதவுகள் உடைக்கப்படணும் அப்பா. சிறையில இருக்கிறவர்கள் வெளியில வரணும் அப்பா. அப்பாவியான மக்கள் எல்லாரும் வெளியில வர நீங்களே அப்பா, நீங்க தான் அப்பா தந்தையை வழி நடத்தும்படியாக அப்பாவே அப்பா நீங்கள் தான் எல்லாவற்றையும் அப்பா செய்து முடிக்க வல்லவர் அப்பா. தகப்பனே மனிதன் முகத்தை பார்ப்பான் அப்பா, ஆனால் என் தந்தை நீங்கள் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. இருதயத்தை மட்டும்தானப்பா என் தந்தை கேட்கிறீங்களப்பா. தந்தையப்பா தகப்பனே இவர்கள் ஆராய்ந்து அறியாமல் அப்பா மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செய்யாமல் அப்பா தகப்பனே அப்பா தீர விசாரிப்பதே மேலப்பா. அப்பா தகப்பனே விசாரித்தப்பா எல்லாரையும் அப்பாவிகளை விடுதலையாக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே உலகம் முழுவதிலும் அப்பா இப்படியாக இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்கப்பா. அனைவரையும் என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமேன் ஆமேன். உங்க ஜெபம் கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும்
எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். மேனாம். ஆமென். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு அல்லது மறுவாழ்வு கிடைக்கக்கூடியதாய் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிரம்பக்கூடியதா நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, இன்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே சுவாமி, அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா பரிபூர்ணமாக உமக்கு வந்து சேருகிறதப்பா. அப்பா பிதாவே, இந்த நாட்டிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் நீர் தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த இளம் பிள்ளைகள் அப்பா ஜெபிக்கிறது என்று சொல்லி கேட்கும் போதே எங்கள் மனம் எவ்வளவோ சந்தோஷப்படுகின்றது. தகப்பனே உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே நீரே போய் உதவி புரியும் தகப்பனே. பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பனே. அக்கினியை அவர்கள் மேல அனுப்பி அவர்களை தேவசாட்சிகளுக்குரிய குடும்பங்களாக மாற்றும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் தேவசாட்சிகளுக்குரிய குடும்பமா மாற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு நீ குரல் கொடுக்கிறீரப்பா, உதவி செய்கிறீரப்பா. அப்பா பிதாவே, நீ செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு சாட்சிகளும் எங்களை கேட்கும் போது மன சந்தோஷமாக இருக்கின்றது தகப்பனே. அப்பா, ஒரு குடும்பத்திலே நீர் அனுப்பி அப்பா பரிசுத்தாவியாலே அவர்கள் பரிபூரண சந்தோஷம் ஆனந்தம் கொள்ள நீர் வழி செய்வீர் என்று நம்பி இருக்கிறேன் பிதாவே. ஆவியானவரே, நாங்கள் ஒரு சிறுசவன் செய்கிறதுனாலே எங்களுக்கு எவ்வளவோ பலன் கிடைக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பன். அப்பா, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பன், பரிசுத்தப்படுத்தும் தகப்பன். அப்பா பிதாவே, எல்லா குடும்பத்திலேயும் உமது அக்னியை அனுப்பும், ஆவியை அனுப்பும், அவர்கள் மேலே உமது ஆவியை போடும் தகப்பனே. அப்பா, ஒரு குடும்பமும் பரிசுத்தப்பட செய்யும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தப்பட்டால் உலகத்திலே பல நன்மைகள் கிடைக்கும் தகப்பன். ஆவியானவரே, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாட்டிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் பெருக பண்ணும் தகப்பன். ஆவியானவரே, இந்த பாடுகள் எல்லாவற்றையும் நிலக்கும் தகப்பன். அக்னியானவரே, அவர்கள் மேல் உமது அன்பை பொழியும் தகப்பன். அப்பா பிதாவே, நாங்கள் இவ்வளவு மட்டும் இருக்கிறதுக்கு நீர் தானப்பா எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர் பரிசுத்தரே. பரிசுத்தாவியானவரே, நாங்கள் கேட்கிற ஜெபம் ஒன்றுக்கும் நீர் பதில் அளிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லீசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஒரு வார்த்தையும் அதிலே வந்து ஜபிக்கும் போது எங்களுக்கு மன சந்தோஷமாயிருக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே கனாசிச்சர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு ஜெபம் தரும்போது எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே, உன் பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. உங்களுக்கும் வீட்டிலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து ஆவிக்கு வழி நடத்துவாரா. நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அங்கு எல்லா ஆளுநருக்காகவும் ஆளுநர் பதவிகளை வகிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஞானமும் அறிவும் அங்கு ஜனங்கள் மத்தியில ஒரு இரக்கம் தயவு மனதுருக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, நன்றி ராஜாவே. ஒவ்வொரு தேச தலைவருடைய இருதயங்களை அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் மாற்றுகிற தேவனப்பா பிதாவே. நீங்க சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் என் தேவனே. விசேஷமாய் ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அதிகாரிகளையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா.
தேவனே இவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்கப்பா. என் தேவனே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. இந்த தேசங்களை ஆள உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி அப்பா பிதாவே, உம்முடைய அன்பின்படி தேவனே தேசத்து மக்களை ஆளத்தக்கதாக தேவனே இந்த தேச தலைவர் ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா. எல்லா மாம்ச கிரிகள், மாம்ச சிந்தைகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. என்னுடைய வார்த்தை அன்னிப்பிதவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா. இவருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, கழுத்துள்ள நுகத்தடிகள் உடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக. எல்லா பெருமையின் ஆவிகள் தேவனே, பதவி ஆவிகள், ஆயுதத்தின் பலன்கள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. தேவனே உம்மை போல் தேவனே பிதா அவைகளை மாற்றுங்க இயேசு ராஜாவே. தேவனே ஓ நன்றி ராஜாவே. அன்று சலமோன் கட்டது போலப்பா இந்த தேசத்து மக்களை ஆளத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை விட கொடுங்களப்பா. என் தேவனே பிதா தேவனே, நீங்க சொல்றீங்களப்பா ஆயுத பலத்தினால் அல்ல, ஒரு ஞானத்தினாலே தேசத்தை ஆளத்தக்கதாக தேவனே அந்த ஞானத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அன்பினாலே இருதயத்தை நிரப்புங்கப்பா. ஓ உம்முடைய தேவனே பிதாவே, தேவனே உங்களுக்கு முன் உம்முடைய சமூகம் முன் செல்வதாக என் தேவனே. ஓ நன்றி, விடுதலை கொடுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கனியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய பார்வையிலே ஒரு ஆத்மா எவ்வளவு தேவனே வெளியேறப்பட்டது தேவனே, அதுபோல் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா இவள் தேவனே அப்படியாக யோசிக்க தேவனே பிதாவே, அவளை பாவிக்க தேவனே பிதாவே. தேவனை கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே விட முழங்கால் யாவும் உடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. தேவனே விட நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வதாக. என் தேவனே உம்முடைய ஆவியை மீது, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதா. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க என் தேவனே. ஓ நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. தேசம் அனைத்திலும் சமாதானம் உண்டாவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே விழுந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல், வான மண்டலத்திலிருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல், இந்த தேசத்திலே கிரிய சேர பொல்லாத ஆவியல் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே. அந்தகார இருளின் ஆவியல் தேவனே விட்டு வெளியேறுவதாக. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியலை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா. எல்லைகளை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. ஒவ்வொரு எல்லைகளும் உடைய தேசத்து எல்லைகளும் உடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறேன் தேவனே. இந்த எல்லை உள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே பிதா. இந்த கடைசி நாட்கள்ல என் தேவனே விசுவாசமாய் தேவனே, ஈரான் தேசம் தேவனே புறப்படும் அப்பா. அந்த எல்லைகளும் உடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. அந்த ஈரான் தேசத்து வான மண்டலங்கள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. தேவனே அந்த மனதிலே இருந்து அந்த அதிகாரிகள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. மதங்களுக்கு பின்னா இந்த கிரிய சேர ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக. தேவனே கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஈரான் தேசத்திலே நிறைவேறுவதாக, இஸ்ரேல் தேசத்திலே நிறைவேறுவதாக, அமெரிக்கா தேசத்திலே நிறைவேறுவதாக. ஒவ்வொரு தேசங்களும் தேவனே பிதாவே உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக, உம்முடைய ஆளுகை மாத்திரமே வருவதாக. ஓ நன்றி ராஜாவே. தேவனே அப்படியா நீங்க செய்ய போவதற்கா நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனிதன் போடுகிற எல்லா திட்டங்களும் உம்முடைய வார்த்தைக்கு எதிராக, உமக்கு எதிராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போடுற திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாம் சேலந்து போவதாக, எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கட்ட தேசங்களை கட்டாவிட்டால், தேவனுடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்படாவிட்டால், கட்டையில முயற்சி எல்லாம் வீண் சொன்னீங்களப்பா பிதாவே. இதை குறித்து அவளுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. உம்முடைய வார்த்தை அனுப்பி கண்டித்து உணர்த்துங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய தேவனே
இந்த மக்கள் தேவனுடைய அறிவில்லாமல் சங்காரமாற மக்களை பார்க்கிறீங்களப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் உம்முடைய அறிவில்லாமல் சங்காரமானதை பார்க்கிறீங்களே ராஜாவே. நீங்கள் ஒவ்வொரு தேச தலைவருடைய இருதயங்களை நீதிமொழி 21:1 சொன்னது போல் ஒவ்வொரு ராஜாக்களுடைய இருதயங்கள், ஒவ்வொரு அதிகாரியுடைய இருதயங்களை, தேவனே பிதாவே, பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டருடைய இருதயங்களை உம்முடைய சித்தன்படி திருப்புங்கப்பா என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா என் தேவனே. நீங்க சொல்ல ஆகும் என் தேவனே. பொறுப்படுங்களப்பா பிதாவே. நீதிமொழி 29:1 சொல்றீங்களப்பா பிதாவே. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே நாசமாவான். தேவனே, கடின இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, கல்லான இருதயங்கள் எல்லாம் சதியான இருதயங்களாய் மாறுவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜா. ஒவ்வொரு தேசத்தில் அதிகாரியுடைய இருதயங்கள் எல்லாம் மாறுவதாக ராஜாவே. அழிவில் நின்று தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. உம்முடைய அன்பின் கருத்தினாலே அணைத்துக் கொள்ளுங்களே ராஜாவே என் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்தையும் கொடுங்களப்பா பிதாவே. இந்த தேசத்து மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை ஓரத்த பழிகளை என் தேவனே மன்னிங்க ராஜா. மன்னிங்கப்பா என் தேவனே. நீங்கள் மன்னிக்கிற தேவனப்பா பிதாவே. நீங்கள் அன்பின் தேவனே ராஜாவே. ஆவியானவரே, உம்முடைய கனியினாலே ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. சோஸ்திரம். நன்றி ராஜாவே. நீங்கள் அப்படியா செய்ய போவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமுகச்சோடு தேவனே இந்த தேசங்களுக்காக, மக்களுக்காக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி ஆவியானவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து இந்த தேசங்களுக்காக, மக்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுவதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவனே அப்பா, நீங்கள் பதிலளிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் என் தேவனே பிதாவே. எல்லா மக்களையும், பூமியுள்ள அனைத்து மக்களையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்கள் என் தேவனே பிதாவே. நன்றி நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. ஊற்றுமையா உம்முடைய ஆவியை பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, ஆயுதங்களினாலும் அல்ல, தேச தலைவர்களால் அல்லப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த தேசத்து மக்கள் அனைவரும் காணத்தக்கதாக வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்கப்பா பிதாவே. ஓ முழங்காவல் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை செய்வாராக. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடங்குவதாக. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா. ஓ நன்றி. இந்த மக்கள் சங்காரமாகாதபடி தேவரே இந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. அனைத்து மக்களுக்கும், தேச தலைவர் அதிகாரிகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. சத்தியத்திலே தேசங்கள் கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. தேவனே இந்த ஜபத்தை கேட்டப்பா, உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஜபங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. அதே போல் தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் ஜனசிஸ்ட பொறுப்பு ஆவியானவரே, உம்முடைய பலத்தினாலே அந்த மகளை ரப்புங்க, கணவன் ரப்புங்க, பிள்ளைகள் ரப்புங்கப்பா. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வைராக்கியத்தினாலும் ஓ நிரப்புங்க ஆவியானவரே. உம்முடைய கல்வாரி அன்பினாலே நிரப்புங்கப்பா பிதாவே தேவனே. இந்த மகளுடைய நாவிலிருந்து நீங்கள் பேசுங்கப்பா பிதாவே. இந்த எரேமியாவுக்கு சொன்னது போல் நீ பயப்படாமல் பேசன்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. அதே போல் இந்த தாயாருக்கு உம்முடைய பலத்தின் ஆவியினாலப்பா நிரப்புங்க. ஓ நன்றி தேவனை. ஏற்ற வேளையில் ஏற்ற வார்த்தையை கொடுத்து தேவனை ஒவ்வொரு மக்களோடும், ஊழியக்கார விசுவாசிகள் ஒவ்வொரு மக்களோடும் பேசுங்கப்பா. தேசத்திலோட பேசுங்க ஆவியானவர். ஓ நன்றி ஆவியானவர். நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை தேவனே ஆசீர்வதியுங்க. எதிர்காலத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த குடும்பத்தை உம்முடைய அக்கினி மகனாலே சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. இந்த குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. நன்றி ராஜாவே. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களை பாதிரில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த கருத்திலே ஒப்படைக்கிறேன். தேவனே நீங்கள் பட்சவாதம் இல்லாத தேவனப்பா. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார், நீங்கள் இதயத்தை பார்க்கிற தேவனப்பா. இதயத்தின் வேண்டுதலை நீங்கள் பார்க்கிறீங்களா இயேசு ராஜா.
நொறுங்குண்ட இருதயங்களுக்கு நீங்கள் காயம் கட்டுங்கப்பா பிதாவே. அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்களப்பா. இந்த தேவனே இந்த குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே இப்போது பார்க்கலும் 1000 மடங்கு தேவனே ஆசீர்வதியுங்க. நன்றி ராஜா. இந்த வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அப்படியே உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜானட். இன்றைக்கு இந்த துன்மாக்கமாய் அங்கு மனிதர்களை எழும்ப பண்ணுகிற பொல்லாத வானமண்டல அதிபதிகள், தரமாக்க அதிபதிகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கு கண்டு அவர்களை கடிந்து போடும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவாவியானவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் மகாராஜாவே, உம்முடைய கரங்களிலே பாதத்திலே ஆண்டவரே எங்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரே அப்பா துதிகளையும் ஆண்டவரே அப்பா சகல விண்ணப்பங்களையும் உமக்கு முன்பாக உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர், சுற்றி தெரிகிற தேவனாய் இருக்கிறீர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், பரம தேவாதி தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவரே கண்களை உடையவர் நீங்க தானே தகப்பனே ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாடுகளிலே அடிமைத்தன ஆவியை உடைந்து வைராக்கியம் கௌரவம் ஆண்டவரே வீணான கடின இருதயங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நல்லோரை பகைத்து சமாதானத்தை உடைத்து ஆண்டவரே சின்ன பின்னமாக்குகிற இவர்களுடைய வைராக்கிய எண்ணங்கள், சிந்தனைகள், நடத்தைகள், கூடி வருகிற காரியங்கள் யாவையும் ஏசப்பா நீங்கள் அள்ளித்து போட வல்லவர் அப்பா, அள்ளித்து போட வல்லவர் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எகிப்தியர் செய்த அநியாயங்களை ஆண்டவரே உம்முடைய கண்களிலே ஆண்டவரே அப்பா ஏறிட்டு பார்த்தவரே ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளவு வேதனையோடு துன்பத்தோடு அடிமைத்தனமாக வைத்திருந்ததை தேவனே உமக்கு வந்தது ராஜா. அதனாலே நீர் ஒரு மோசேயை ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை எப்படியாக வழி நடத்தினீரோ முறுமுறுத்தாலும் ஆண்டவரே அவர்களை மன்னித்து வழி நடத்தின தெய்வமே. இந்த நாடுகளிலே ராஜா விசேஷமாக இலங்கையிலே அடிமைத்தன ஆவியையும் அகங்கார ஆவியையும் பொய்யின் ஆவியையும் ஆண்டவரே இந்த கர்த்தாவே இயேசப்பா இந்த அதிகாரிகள் மத்தியில் இருந்து அழிந்து சாம்பலாய் போக வைக்கிறவர் நீர் ஒருவரே தான் ராஜா. இலங்கையிலே நடந்த ஆண்டவரே அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பொய்யலையும் பிரட்டுகளையும் ஆத்துமாக்கள் அழித்ததையும் தெய்வமே ஏசப்பா குழந்தைகள் அழிக்கப்பட்டது, வாலிப பிள்ளைகள் அழிக்கப்பட்டது, பெண் பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டது. இயேசுவே இப்படியாக தத்தளித்த குடும்பங்களை இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஒரு சமாதானத்தோடு நடத்துகிறீரே. ஆனாலும் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே நடக்கிற காரியங்களை பார்க்கிறீங்களப்பா. சிங்களவன் தமிழனை அடிமையாகவும் ஆண்டவரே அப்பா இவ்வளவு அவதூறமான பேச்சுக்களை பேசி பொய்களை பேசி அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எல்லா விதமான தந்திரங்களும் பொய்யான பேச்சுக்களும் தந்திர காரியங்களும் எடுக்கிற முயற்சிகளும் பேசுற பேச்சுக்கள் யாவும் அழிந்து சாம்பலாய் போவதாக ராஜா. ஏனென்றால் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு ஜாதியையும் ஒவ்வொரு தேசங்களுக்கு பலதரப்பட்ட பாஷைகளை பிரித்து ஆண்டவரே சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. இவர்களை மனுஷருக்கும் மனுஷர் அடிமையாக வைத்து ஆண்டவரே அப்பா ஏரோது ராஜாவின் போல ஆண்டவரே பார்வோனை போல இன்றைக்கும் அகங்காரம் கொண்ட ஆவிகள் அநேகம் எழும்பி இருக்கிறதை என் தெய்வமே நீங்க காண்கிறீங்க ராஜா. இவைகளில் இருந்து என் இயேசு ராஜா ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் பரலோகத்திலே எப்படியா
எப்படியாக உருவாக்கப்படுகிறதோ அப்படியாக பூமியிலும் உருவாக்கப்பட வேண்டும். அடிமைத்தனம், அகங்கார ஆவிகள், பொய்யின் ஆவிகள், ஏசப்பா, எத்தனையோ விதமான தேசத்தை ஆண்டவரே அழிக்க நினைக்கிற போத வஸ்துக்கள், ஆண்டவரே அப்பா, இனத்துக்கு இனம் அழிக்க வைக்க நினைக்கிற காரியங்கள் யாவும் அழிந்து சாம்பலா போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்திலே ராஜா, யாரும் ஆண்டவரே அடிமைத்தன வாழ்க்கை இல்லையப்பா. நீர் அதற்காகவே சிலுவை சுமந்து வெற்றி சிறந்து ஆண்டவரே ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த தெய்வம். ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றே தான் ராஜா நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீங்களப்பா. உலகத்துக்கு வந்தீங்க, பிதாவின் சித்தத்தை செய்தீங்களப்பா. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு மனுஷனை ஆண்டவரே சத்தியான ஒரு அடிமைத்தனத்திலும் ஆண்டவரே அப்பா அகங்காரத்திலும் வழி நடத்தி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே எவ்வளவோ கர்த்தாவே வேதனை கூடாக நடத்துகிறதை பார்க்கிறோம் ஐயா. தேவனே, நீர் செய்து கர்த்தாவே இந்த காரியங்களை முன்னின்று வழக்காடி செய்து முடிக்க வல்லவரப்பா. மனுஷருக்கு மனுஷர் விரோதமாக செயல்படுகிற சகல காரியங்களிலும் என் தேவன் ஒருவரே முன்னின்று தேவாதி தேவனாக நின்று, ராஜாதி ராஜாவாக நின்று, தேவ சேனையாக நின்று ஆண்டவரே யுத்தம் பண்ணி அப்பா இவர்களுடைய இருதயங்களிலே உம்முடைய அன்பை, சமாதானத்தை, வெளிச்சத்தை ஊற்றி பாதுகாத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் தூய அன்பு, பரிசுத்த அன்பு ஆண்டவரே அப்பா தேவனே எல்லாம் சமனென்று சொல்ல ஆண்டவரே தேவனே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பொழுது ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆண்டவரே மாமிச எண்ணங்கள் எல்லாம் அழிந்து சாம்பலா போகுமே ராஜா. தகப்பனே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிப்பதற்கு முன்பதாகவே எந்தெந்த கண்டங்களிலே எந்தெந்த தேசங்களிலே அடிமையாக வாழுகிறார்களோ, பாவத்திலே வாழுகிறார்களோ ஆண்டவரே அப்பா, அது போல ராஜா எத்தனையோ விக்கிரக தோப்புகளுக்குள்ளே வாழுகிறார்கள் ஆண்டவரே. பாரம்பரியமாக கடைபிடிக்கிறதான சகல காரியங்களை காண்கிற தெய்வமே, இதனூடாக பாவ சாபங்கள் நாடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, தனி நபர்களுக்குள்ளே வருகிறதே ராஜா. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து விடுதலையாக்கி தேவ சமாதானத்தோடு தேவ விடுதலையோடு ஆட்டுக்குட்டியானவருடைய மகா பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி காலூன்றி நிற்கத்தக்கதாக என் தேவாதி தேவனே இவர்களை ஒரு விசை மன்னித்து இவர்களை அரவணைத்து பாதுகாத்து விடுதலையாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சுயாதீன ஆவியை கொடுத்தவரே, அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சபைகளிலே கூட இன்றைக்கு அப்படியான அநேக நிறைய காரியங்கள் நடக்கிறதுனாலே உம்முடைய சபையானது வளர முடியாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சகல காரியங்களிலும் என் தேவன் ஒருவரே கூட இருந்து ஆண்டவரே விடுதலையாக்கி சமாதானப்படுத்த வேண்டுமாக எங்கள் பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பூமியில் இருந்து எடுத்து போட வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்திய நாளோடு கூட இருந்து வழி நடத்தினார். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபங்களை பதில் கொடுத்த ஆண்டவரே, தடைகளை நீக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஜெபித்த ஒவ்வொரு அவருடைய வீட்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய், அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஞானம், அறிவு, புத்தி, கெட்டித்தனம், வல்லமை பெருக கர்த்தாவே. சத்தியத்தை கேட்கவும் சத்தியத்தை விடுதலையாக்கவும் அநேகர் எழுந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா சத்துரின் திட்டங்களும் ஆண்டவரே பாவ ஈர்களும் ஆண்டவரே அகற்றி உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் ஏமியையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளையோடும் கூட இருந்து கர்த்தாவே பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிய ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென் ஆமென். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளிலும் இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே இணைய நீங்கள் தந்த தருணங்களுக்காய் நேரங்களுக்காய் தகப்பனே எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே வானொலியில் எவரை போன்ற ஒரு ப்ரோக்ராம்ஸோடும் இலைக்கரம் கூட இருக்க வேணுமாய் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் அந்த இடத்திலேயே சப்பா இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்கிறது உங்க பிள்ளைகள். ஆண்டவரே சுவாமி வார்த்தையோடு வருகின்றது இந்த தாசர்கள் பாடலை பாடுகின்றது உங்க பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரி ஜனத் மீது நீங்கள் கொடுத்து இருக்கின்ற அபிஷேகத்துக்காய் நன்றி சுவாமி. இன்னும் ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் சரீரத்தின் பலத்தோடு இந்த ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சோதரி நர்மலா மரியா பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாமி சோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி தாயார் சிஷியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சைவ ஜபிக்கிறோம். சகோதரி கலாசிவனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜபங்கள் ஸ்தோத்திரங்களும் வந்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சகோதரி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஒப்பு கிடக்கிறோம். ஊழியங்களுக்காய் பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் நான்களை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஊழியங்கள் எடுக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவரே வந்து காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அதே போல ஆண்டவரே இந்த தாயார ராஜா அம்மாவை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய ப்ரோக்ராம் ஒன்றையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளும் அவ கூடாக நீங்க தரப்போன்ற செய்திகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சத்தியவிதத்தில் பாச சகோதரி நகோமிலோகன் பாசையில் சலோகனை ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிசினஸ் காரியங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் விடை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி தகப்பனே. அதோட பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். பேர குழந்தைகளை ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி தாயார் குலேந்திரனம்மா தாயார் பத்மாதி ஜேம்சம்மா இவர்களை ஒப்படைத்து ஜபிக்கிறோம். எங்களுக்காக நீங்க தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியர் வானவிய அவர்களை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே அவர் கூட தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் செய்திகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் இன்னுமாக ஊழியங்களை ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி பினோவை ஒப்பு கிடக்கிறோம். ஜெசிமாவை ஒப்பு கிடக்கிறோம். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய் அவர்களுடைய ஆசீர்வதித்து அன்றவரே அவர்களை பலப்படுத்தி நீங்கள் நடத்த வேணுமாய் எங்களுக்கு கருத்து ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே நித்திய வெளிச்ச நேரத்தை ஒப்பு கிடக்கிறோம். இணைகின்றது பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். சாதன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கிடக்கிறோம். அதே போல இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சங்கமமான சபைகள் ஊழியர் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை தருகிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்கள் செய்த காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றி அடைய நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி மகனை குடும்பம் ஒப்பு கிடக்கிறோம். பேர குழந்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். இந்த வேலை இடத்து ஊழியங்களுக்காய் இந்த வேலை இடத்திலே இன்னுமாக உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தை கூடாக அநேகர் இந்த இடத்திலே ரட்சிக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்த சாலைக்கு போன்ற நேரங்கள் வீட்டில இருக்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஒரு இழப்புகளுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம்.
ஆண்டவரே அந்த தேசத்துல செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் எல்லோரையும் பொறுத்து இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எண்ணிய முடியாதவர்களையும் கத்தர் தாமே இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. சம்மர் காலங்களிலே, ஸ்ப்ரிங் காலங்களிலே, லாங் வீக்கெண்ட் ஹாலிடேயாக எல்லோரும் சென்று விடுவார்கள். அப்படியாக அல்லது வழி வேலைகளாக நிற்பார்கள். அந்த வகையிலே கத்தர் தாமே ஒருவரையும் வழி நடத்துவாராக, இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடவிருக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானட். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஏமி. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழங்கியிருப்பார். ஆமேன்.